வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் தங்கம் சேலம் மாவட்டத்திலேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நம்ம யூடியூப் சேனலில் கோபிநாத் அண்ணனோட முதியோர்களை வீட்டில் வைத்து பார்ப்பது சரியா இல்லை அவங்கள ஆசிரமத்தில் விட்டு இருப்பது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ரெண்டு பக்கமும் பேசுனாங்க. ஓகே, அதில் ஒரு பக்கம் பேசுனது எனக்கு ஏதோ கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு. இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டில் பேசினவங்க, வீட்டில் முதியோர்கள் இருக்கிறது அவ்வளோ ஒரு பாரமா? எப்படிப்பா? ஏப்பா நீ வீட்டில் இருக்க முதியோர்களை கொண்டு போய் ரோட்டில், அது ஒரு பாயமா. அந்த அம்மா எந்த ஊருன்னு எனக்கு தெரியல, ஒரு பாயமா அந்த அம்மா பேசுது. ரோட்டில் தெருவில் திரிகிறதோட கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுறது பரவாயில்லன்னு சொல்லுது. ஓகே, ஏன் ரோட்டில் திரிகிற அளவுக்கு நீங்கள் விடணும்? ஓ மாமனார் மாமியாவை நீ ரோட்டில் விடணும்னு சொல்கிறியே, ஓ பெற்றவங்களுக்கும் அதே நிலமை தானே உனக்கும்? பெற்றவங்களோட நிலமை அது தானே. அவங்களுக்கும் வயசாகிடுச்சுல, அவங்களே ரோட்டில் பெற்றவங்கள ரோட்டில் விட்டால் ஏன் பயமா? உனக்கு கோபம் வருமா வராதா? எப்படிம்மா இப்படிலாம் இருக்கீங்க? ஒரு வீட்டுக்கு கட்டிக்கிட்டு போயிட்டா, நம்ம வீட்டில் அப்பா அம்மா விட்டுட்டு வந்தால், யார் வீட்டில் நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம அப்பா அம்மா கை கழுவி கொடுக்குறாங்களோ அவங்க வீட்டுக்கு நம்ம போயிட்டா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க நம்ம அத்தாச்சி, நம்ம மாமியார், நம்ம மாமனார், வீட்டுக்காரரோட பாட்டி, நம்ம பாட்டேன், அப்படி நினைக்கணுமா? என்னம்மா நீங்கள், எனக்கு என்ன புரியலனா, இந்த வயசில் நீ 1000 ரூபா நான் வீட்டில் இருந்து பெரியவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு 1000 ரூபா வருமானம் போயிடும்னு நீ சொல்கிற. சரி, நீ சொல்கிறதுக்கே நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வேலைக்கு போகிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீ வேலைக்கு போங்காட்டியும் ஒரு பெரியவங்களுக்கு எந்திரிச்சு நேரமாக எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு நீ போயிடலாமே வேலைக்கு. ஒரு பெண்ணு நினச்சா எதையும் சாதிக்க முடியும்னு நிறைய இருக்குது. சாதாரண ஒரு வீட்டு வேலையை உன்னால் வேலை செய்ய முடியலன்னா நீ எங்கே போய் 1000 ரூபாய்க்கு வேலை செய்ய போகிற? எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு ஐயோ, என்னடா இப்படியெல்லாம் கூட பேச முடியுமா? பெண்கள் இப்படிலாம் கூட பேசுவீங்களா? பெண்கள் பேசுனது கூட இல்லை, பக்கத்தாலேயே ஒருத்தர் நாமம் போட்டுட்டு பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேஸ்டேஜாம். கட்டின பொண்டாட்டி வேலை செய்கிறாளாம், கட்டின பொண்டாட்டி ரொம்ப வேலை செய்கிறாளாம், அவள் முக்கியமா? அப்போ அவங்க அப்பா அம்மா வேஸ்டேஜாம். பெத்த பிள்ளை, பெத்த தாய் தகப்பட பேர் வைக்கிது வேஸ்டேஜின்னு. அதே வேஸ்டேஜு நீ பெத்த உன் தாய் வவுத்தில் கழுவி விட்ற வேஸ்டேஜ். இதை ஏண்டா நம்ம சுமந்து பெக்கணும்னு நினச்சிருந்தா என்றைக்கோ கழுவி விட்டு போயிருப்பான். உன்னை 10 மாதம் சுமந்த உன் பெத்த தாய்க்கு நீ சொன்ன பேர் வேஸ்டேஜ். நீங்கள்லாம் என்ன வாழ்ந்து எப்படி வாழ போகிறீங்களோ, நாளைக்கு உங்கள் தாய் தகப்பனுக்கு வர்றது தான் உங்களுக்கு. இன்றைக்கி அவங்களுக்கு அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு. ரெடியாக காத்துருங்க.